ஜொலித்த தங்க மற்றும் வெள்ளி நகைகள், கட்டுக்கட்டாய் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பணம், செல்போன் ஷோரூமில் இருப்பது போல் பல மாடல்களில் வரிசைப்படுத்தப்பட்ட செல்போன்கள், பட்டு புடவைகள், இவை அனைத்தும் கொள்ளை கும்பலிடம் இருந்து சென்னை போலீசாரால் மீட்கப்பட்டவைதான். சென்னையின் மயிலாப்பூர், அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலைய போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு காவல் நிலைய போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட 19,21 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3,337 சவரன் தங்க நகைகள், 50 கிலோ வெள்ளி பொருட்கள், 3,60 லட்சம் ரூபாய் ரொக்கம், 798 செல்போன்கள், 41 இருசக்கர வாகனம், 28 ஆட்டோக்கள், 15 இலகுரக வாகனம் என கொள்ளையர்களிடம் இருந்து மீட்கப்பட்ட பொருட்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இதனை பார்வையிட்ட சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பின்னர் உரியவர்களுக்கு பொருட்களை வழங்கினார். செயின்ட் தாமஸ் மவுண்ட் காவல் நிலையத்தில் வீட்டில் இருந்த 35 சவரன் நகைகள் காணாமல் போனதாக புகார் அளித்த ராமநாதன் நகைகளை பெற்றுக்கொள்ள வந்த போது போலீசாருக்கு கைகூப்பி கண்ணீர் மல்க நன்றி கூற காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அவரது தோளில் தட்டி கொடுத்து நம்பிக்கையை ஊட்டினார். இதனைத் தொடர்ந்து நகைகளை பெற்றுக்கொண்ட ராமநாதன் காவல்துறையை பாராட்டி மனமுருகி நன்றி கூறினார். இதேபோல் கீழ்ப்பாக்கம் காவல் மாவட்டத்தின் சார்பாக டிபி சத்திரம் காவல் நிலையத்தில் மகளின் திருமணத்திற்காக வாங்கி வைத்திருந்த 16 சவரன் நகை கொள்ளை போனதாக புகார் கொடுத்திருந்த பழனியம்மாள் என்பவர் கண்ணீருடன் நகைகளை பெற்றுக்கொண்டு நன்றி கூறினார். தொடர்ந்து அந்தந்த காவல் மாவட்ட காவல்துறை சார்பில் உரியவர்களுக்கு காவல் அதிகாரிகளால் பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் சிறப்பாக செயல்பட்ட அனைத்து காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் காவலர்களை பாராட்டி பேசினார். இன்ஸ்பெக்டர்ஸ், ஆய்வாளர்கள், சார்பாய்வாளர்கள், அவங்க நல்ல கிரைம் டீம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஜோஸ்ல இந்த ஆண்டில் 2024ல நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் வேலை செய்யணும். நான் உங்களுக்கு என்ன சார்பில் எல்லா காவலர்கள், தொழில் அதிகாரிகளுக்கு நான் பாராட்டி கொடுக்கிறேன். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் காவல்துறையினரின் சிறப்பான செயல்பாடுகளால் குற்றங்கள் குறைந்துள்ளதாக கூறினார். கடந்த ஆண்டில் மத்திய குற்றப்பிரிவில் பதியப்பட்ட 811 வழக்குகள் தொடர்புடைய 265 கோடி ரூபாய் சொத்துக்கள் மீட்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார். என்னதான் காவல்துறையினர் காவல் பணியில் ஈடுபட்டாலும் தங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து வந்தால் பொருட்களை இழந்து மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் இருக்கலாம் என்பதே நிதர்சனமான உண்மை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.